புஷ்அப்பில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம இப்படி வந்துட்டோம் புஷ்அப் போட்டே ஆகணுன்றதுக்காக இப்படி இப்படி போடுறதோ இல்லை கையை இப்படி வச்சுட்டு போடுறதோ அதெல்லாம் வேற ஏதாவது இன்ஜுரி ஆகும். ஃபாஸ்ட்டாக போடக்கூடாது. நம்ம வந்து இப்படி வந்துக்கணும். பிளாங்க் பொசிஷனுக்கு வந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷோல்டர் வித்து தான், ஷோல்டரோட வைடாக கூட வச்சுக்கலாம். செஸ்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்ம இப்படி வச்சுட்டு கீழே போகணும். எவ்வளோ தூரம் கீழே போக முடியுமோ போயிட்டு புஷ் பண்ணணும். அதனால தான் இதுக்கு பேர் புஷ்அப்ஸ். என்ன மாதிரியான மசில்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, உங்கள் செஸ்ட் ஆக்டிவேட் ஆகும், செகண்டரியாக உங்கள் ட்ரைசெப் ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா ட்ரைசெப்பும் செஸ்ட்டும் தான் மெயின் புஷ் மசில்ஸ். அதாவது மசில்ஸில் வந்து புஷ் புல்லுன்னு ரெண்டு விஷயம் இருக்குது. சில மசில் வந்து இழுக்கிறதுக்கு, அதுதான் புல்லு. நம்ம பேக்கு பைசப் இதெல்லாம் புல்லிங் மசில்ஸு. செஸ்ட் ட்ரைசெப்ன்றது புஷிங் மசில்ஸ். கண்ட்ரோல் பண்ணி போடுங்க. ஃபர்ஸ்ட் வரலன்னா பரவாயில்ல, முட்டி போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் வந்தோன்னே இப்படி போங்க. வருதான் ட்ரை பண்ணி பாருங்க. வரலன்னா பரவாயில்ல, வந்துட்டு நிறைய பேர்லாம் எந்திரிக்க முடியாது, பரவாயில்ல, இதே ட்ரை பண்ணுங்க. இப்போ இப்படி வந்துட்டீங்களா, இப்போ ஒரு ரெப் இப்படி தள்ளி பாருங்க, போயிட்டு ரெஸ்ட் விட்டுக்கோங்க, தள்ளி பாருங்க. இப்படி தான் வந்து நம்ம ப்ராக்ரஸ் பண்ணுவோம். எடுத்தோடனே ஒரு ப்ராப்பரான புஷ்அப் போடுவேன் அப்படின்னு நினைக்கிறது எல்லாருக்கும் வராது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க. ஓவர் வெயிட்டாக இல்லைனாலும் நிறைய பேருக்கு பாடியை புஷ் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ ஒரு ஸ்டெப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அப்படி பண்ணாதான் புஷ்அப் வரும்.